மக்களே நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் தான் மக்களே செய்ய போகிறத பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் குடமிளகா இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறாங்க. அதேமாதிரி நல்லாவே கிண்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஒரு முட்டையுமே உடச்சி ஊற்றி அதேமாதிரி நல்லாவே கிண்டுறாங்க. நல்லாவே கிண்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெஜிடபிளும் அமைச்சிருக்கிறாரு. என்னென்ன வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், முட்டைக்கோசு, அதுக்கு தக்கன கேரட்டுமே சேர்த்து அதேமாதிரி நல்லாவே கிண்டுறா மக்களே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போட்டு அதேமாதிரி நான் கிண்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சிக்கனுமே எடுத்து போட்டு நல்லாவே கிண்டுறாங்க. அதுக்கு சிக்கனை கிண்டும் போது வாடை சும்மா தூக்கி அடிக்க ஆரம்பிச்சு செம்ம வடையாகவே இருந்துச்சு. அது அப்படியே கொடுத்தா அப்படியே கூட நான் பிளேட்டோட அப்படியே தூக்கிட்டே ஓடிக்கிட்டு ஏன்னா அவ்வளோ வடையாகவே இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா வச்சிருவா வச்சிலாம் நூடுல்ஸு அதை அப்படியே ஹிந்தி பையன் தான் ரைஸ் போட்டது ஆனால் செம்மையாகவே போட்டார். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டார் மக்களே. போடும்போது சும்மா சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் பார்க்க அழகாகவே இருந்துச்சு. அதேமாதிரி நல்லாவே கிண்டுறாங்க. அந்த அதுக்கு தேவையான மசாலாலாம் போடுறாது. என்னென்ன மசாலாம் பார்த்தீங்கன்னா உப்பு, அஜினமோட்டோ, காரத்தூள், தனியாத்தூள், பெப்பர் தூள், சீரத்தூள் எல்லாமே போட்டு அதேமாரி நல்லாவே கிண்டுறாங்க மக்களே. நான் நினச்சோட பார்க்கல இவ்வளோ இதுக்கு இந்த மசாலா தான் காரணமாக இருக்குது. ஆனால் செம்ம டேஸ்ட்டாகவே தூக்கி கொடுக்குது. நம்மளாம் வீட்டில் இதெல்லாம் செஞ்சோம்னா அது நல்லாவே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தேவையான சாஸ்லாம் ஊற்றுறாங்க. டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் அதேமாதிரி நல்லாவே கிண்டுறாங்க. கிண்டும் போது இப்போ தான் மக்கள் இந்த நூடுல்ஸோட தூக்கி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. செம்ம டேஸ்ட்டாகவே இருக்குன்னு நினச்சி நானும் வீடியோவே எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான் இந்த வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு ஜாலியாகவும் இருக்குது வீடியோ போட. அதுக்கப்புறம் நல்லாவே கிண்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பிளேட்டில் தூக்கி சேவ் பண்ணி அப்படியே கையிலையும் கொடுத்தா மக்களே. நானும் வீட்டில் போய் சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டு மக்களே. சரியான டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதுக்கு ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறது நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய் சேல் பண்ணிக்கிருக்காங்க. உங்கள் ஊரில் இது எவ்வளோ சேல் பண்ணுறான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனமாக தட்டி விட்டுங்க. அடுத்த வீடியோ போட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கேன். அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஸோ பை கைஸ், பாய்.